ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கியூப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அது நல்லா உருகி வரட்டும். அதுக்குள்ளே 3 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அது கூட 4 பல் பூண்டு சின்னதாக நறுக்கி சேர்த்திக்கலாம். அது கூடவே 4 துண்டு இஞ்சியும் சேர்த்திக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா 4 தக்காளி சின்னதாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். இது வணங்கினதுக்கப்புறமா ஒரு கை அளவு முந்திரி பருப்பு சேர்த்திக்கோங்க. இது வணங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு கியூப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஊற்றி கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. அது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. அது லைட்டாக கொதிச்சா போதும். அதுக்குள்ளே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது கலர் கொடுக்கறதுக்காக நான் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. 2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கிளறி விட்டுருங்க. இது ஒரு சைடு கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே பன்னீரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பன்னீர் லைட்டாக கிளறி விட்டினாவே போதும், இல்லைனா அது பிரிஞ்சு வந்துடும். லைட்டாக கிளறி விட்டு அதுக்குள்ளே ஒரு கியூப் பட்டர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலானா பட்டர் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பட்டர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே கஸ்தூரி மேத்தியை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிளறி விட்டிங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது